வருங்கால கனவுகளை நெஞ்சில் சுமந்து கொண்டு தன் தம்பியோடு ஸ்கூட்டியில் சென்ற மாணவிக்கு ஏற்பட்ட பரிதாப நிலைமை. யமனாய் வந்து பாய்ந்த அரசு பேருந்தின் அடியில் சிக்கி பரிதாபமாக உடல் நசுங்கி உயிரிழந்த மாணவி. விபத்தில் தூக்கி வீசப்பட்ட மாணவனின் நிலைமை என்ன? நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் அடுத்த மேல இலுப்பூர் பகுதியை சேர்ந்த ராஜாவோட மகள் தான் அஸ்வினி. திருவாரூர்ல இருக்கிற தனியார் பள்ளியில 12ஆம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில அஸ்வினி தன்னோட சித்தப்பா மகனான அபினேஷோட ஸ்கூட்டியில காலையில பள்ளிக்கு போயிருக்காங்க. அபினேஷும் திருவாரூர்ல அதே தனியார் பள்ளியில 6ஆம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருக்காரு. அஸ்வினியும் அபினேஷும் ஸ்கூட்டியில குறுக்கத்தி பேருந்து நிலையம் நோக்கி போயிட்டு இருந்திருக்காங்க. அப்போ கிராமத்துல இருந்த பைபாஸ் சாலையில ஏறும்போது பைபாஸ் சாலையில கனரக வாகனம் நிறுத்தப்பட்டிருந்ததுனால பேருந்து வந்ததை கவனிக்காம மாணவி இருசக்கர வாகனத்துல முன்னாடி போயிருக்காங்க. அப்போ நாகர்கோவில்ல இருந்து வேளாங்கண்ணிக்கு போன அரசு பேருந்து இவங்க ஓட்டிட்டு வந்த ஸ்கூட்டி மேல மோதி இருக்கு. இதுல ஸ்கூட்டியோட பேருந்துக்கு அடியில மாட்டின மாணவி தலை கை கால்கள்ல பலத்த காயம் அடைஞ்சு சம்பவ இடத்திலேயே பரிதாபமா உயிரிழந்திருக்காங்க. பேருந்து மோதினதுல தூக்கி வீசப்பட்ட மாணவனான அபினேஷுக்கு பலத்த காயம் அடைஞ்சிருக்கு. அவரை மீட்டு அந்த பகுதி பொதுமக்கள் 108 ஆம்புலன்ஸ் மூலமா நாகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து உயிரிழந்த மாணவியோட பெற்றோருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. சம்பவ இடத்திற்கு வந்த மாணவியோட பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் கதறி அழுது துடிக்கும் காட்சி கண்கலங்க வச்சிருக்கு. தொடர்ந்து இந்த பகுதியில விபத்துகள் நடக்கிறதுனால ஆத்திரமடைந்த பொதுமக்கள் திடீர்னு சாலை மறியல்ல ஈடுபட்டிருக்காங்க. சாலை முழுமை அடையாம வாகனங்கள் இயக்குறதும் பள்ளிக்கு போகக்கூடிய பகுதியில பேரிகார்டு அமைச்சு தடுப்பு ஏற்படுத்தாததே விபத்துக்கு முதன்மை காரணம் அப்படின்னு சொல்லி முழக்கங்களை எழுப்பியிருக்காங்க. தொடர்ந்து இலுப்பூர் செரிநல்லூர் ஊராட்சிகளுக்கு பேருந்து வசதி இல்லாத காரணத்தினால மாணவர்கள் நடந்து போற அவல நிலைமை ஏற்பட்டிருக்கிறதாகவும் குற்றம் சாட்டியிருக்காங்க. இருந்தாலும் வாழ வேண்டிய உயிர் அநியாயமா விபத்துல பறிபோன இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த பொண்ணு ஆக்சிடென்ட் நடந்த காரணம் அந்த ரோடு பர்மிஷன் இல்லாத ரோடு. பர்மிஷனான ரோட்டில் அரசாங்க பஸ்ஸை விட்டது மிக தவறு. அதனால் அவங்க நத்தனை போக்குனா அந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. வெகு நாட்களாக எங்கள் சரனூர் பஞ்சாயத்துக்குள்ள ரோடு வசதி கிடையாது. கிட்டத்தட்ட 700-800க்கும் மேற்பட்ட மக்கள் பள்ளிக்கூடம் படிக்க வராங்க, நடந்தான் வராங்க. 3 கிலோமீட்டர் நடந்தே போகணும். அதனால் எங்களுக்கு இந்த பஸ் வசதி இல்லாதனால தான் அந்த ஆக்சிடென்ட் நடந்து கொண்டு. அதே போல் எங்களுக்கு ரோடு முக்கியமாக வேணும். அதே போல் அங்கே ரெண்டு பிடி போகணும். எல்லா பகுதியிலையும் போலீஸ் நிற்கிது, லைட் இருக்குது, பேரிகார்டு இருக்குது. எங்கள் பகுதியில் நாங்கள் எவ்வளோதோ கோரிக்கை வச்சு செய்யவே இல்லை. அதனால அந்த உயிரிழப்பு நடந்துகிட்டு இருக்கு.